மகாராஷ்டிரா மாநிலத்தின் தேர்தல் முடிவுகள் வெளியாகி 4 நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் யார் அடுத்த முதல்வர் என்ற கேள்விக்கான பதில் மட்டும் அதிகாரப்பூர்வமாக இன்னும் தெரிய வரவில்லை. ஷிண்டேவா ஃபட்னவிஸா என இருந்த போட்டியில் பாஜகவின் தலைமை எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவதாக சொல்லி முதல்வர் ரேஸிலிருந்து விலகியிருக்கிறார் ஏக்நாத் ஷிண்டே. இதனால் தேவேந்திர ஃபட்னவிஸ் தான் அடுத்த முதல்வராக பதவியேற்கப் போகிறார் என்ற செய்திகள் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன. இதனால் ஏக்நாத் ஷிண்டேவின் அரசியல் எதிர்காலம் என்னாகும் என்ற முக்கியமான கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏனெனில் ஏக்நாத் ஷிண்டே தனது ஆட்சியில் கொண்டு வந்த லட்கி பஹின் யோஜனா போன்ற நலத்திட்டங்களே மகாராஷ்டிராவில் மகாயுதி கூட்டணிக்கு மாபெரும் வெற்றியை தேடிக் கொடுத்திருக்கிறது என்று பாஜகவே ஒப்புக்கொண்டுள்ளது. அதே நேரம் ஏக்நாத் ஷிண்டேவின் முகத்தை முன்னிறுத்தியே மகாயுதி கூட்டணி தேர்தலை எதிர்கொண்டதால் அவருக்கே மீண்டும் முதல்வர் பதவி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது ஷிண்டே தரப்பு. ஏற்கனவே ஒரு முறை அதிகப்படியான எம்எல்ஏக்களை வைத்திருந்தும் ஷிண்டே சிவசேனாவிற்கு முதல்வர் பதவியை விட்டுக் கொடுத்திருந்தது பாஜக. இதனால் இம்முறை முதல்வர் பதவியை பாஜக விட்டுக் கொடுக்காது என்ற தகவல்கள் வெளியாகின. இதனால் மகாயுதி கூட்டணியில் ஷிண்டே வெர்சஸ் ஃபட்னவிஸ் என்ற மோதல் எழப்போகிறதா என்ற எதிர்பார்ப்புகள் இருந்த நிலையில் பாஜக தலைமை தேர்வு செய்பவரே அடுத்த முதல்வர் என்று அறிவித்திருக்கிறார் ஷிண்டே. முதல்வர் பதவிக்காக சண்டை செய்யாமல் விட்டுக் கொடுத்து ஷிண்டே இறங்கி வந்ததற்கு பின்னணியில் வேற என்ன அரசியல் காரணங்கள் இருக்கிறது என்ற கேள்வியும் எழுகிறது. மகாராஷ்டிராவில் பெரியண்ணனாக இருக்கும் பாஜக முதல்வர் பதவிக்கு பதிலாக 2 ஆஃபர்களை ஏக்நாத் ஷிண்டேவிற்கு கொடுத்திருப்பதாக தெரிய வருகிறது. ஒன்று, மத்திய அமைச்சரவையில் ஒரு இடம், அல்லது மகாராஷ்டிராவில் பாஜக முதல்வர் தேவேந்திர ஃபட்னவிஸ் தலைமையில் துணை முதல்வர் பதவி. இந்த 2 ஆஃபர்களையும் மறுத்து வேறு 2 டிமாண்ட்களை முன்வைத்திருக்கிறாராம் ஏக்நாத் ஷிண்டே. அவை என்னவென்று பார்க்கும்போது, முதல் டிமாண்டாக தன்னை மகாயுதி கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளராக அறிவிக்க கோரிக்கை வைத்திருக்கிறாராம். தன் தலைமையில்தான் மகாயுதி கூட்டணி தேர்தலை சந்தித்து மாபெரும் வெற்றி பெற்றிருப்பதால் தன்னையே கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளராக அறிவிக்க வேண்டும் என்பது அவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் பதவி என்பது இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்ட பதவி இல்லாவிட்டாலும் கூட கூட்டணிக்குள் முக்கிய அதிகாரங்கள் கொண்ட பதவியாகவே இருக்கிறது. கூட்டணியின் பொறுப்பாளராக ஷிண்டே நியமிக்கப்படும் பட்சத்தில் ஷிண்டேவை ஆலோசிக்காமல் அல்லது அனுமதி பெறாமல் மகாயுதி கூட்டணியால் எந்த ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்ற முடியாது. அதாவது கூட்டணியில் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான மொத்த அதிகாரமும் ஷிண்டேவின் கைகளில் தான் இருக்கும். ஆட்சிக்கு எப்படி முதல்வர் பதவியோ அதே போல் கூட்டணிக்குள் இந்த ஒருங்கிணைப்பாளர் பதவி அதிகாரங்கள் நிறைந்த பதவியாக உள்ளது. இரண்டாவது டிமாண்டாக தன் மகன் ஸ்ரீகாந்த் ஷிண்டேவிற்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறாராம் ஷிண்டே. ஸ்ரீகாந்த் ஷிண்டே தற்போது தானே மாவட்டத்துக்குட்பட்ட கல்யாண் மக்களவை தொகுதியின் எம்பியாக இருக்கிறார். 2014 முதல் 2024 வரை நடந்த 3 மக்களவை தேர்தல்களிலும் இத்தொகுதியில் வென்று ஹேட்ரிக் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார் ஸ்ரீகாந்த் ஷிண்டே. சட்டமன்ற தேர்தலின் போதே தந்தைக்கு உறுதுணையாக தேர்தல் பணிகளை செய்து வந்தார் ஸ்ரீகாந்த் ஷிண்டே. குறிப்பாக ஷிண்டே சிவசேனா சார்பாக ஓர்லி சட்டமன்ற தொகுதியின் ஸ்பெஷல் இன்சார்ஜாக செயல்பட்டவர் ஸ்ரீகாந்த். ஏனெனில் அந்த தொகுதியில் தான் உத்தவ் தாக்கரேவின் மகன் ஆதித்ய தாக்கரே களம் கண்டார். ஷிண்டே சிவசேனா முன்னாள் ராஜ்யசபா எம்பி மிலிந்த் தியோராவை தங்கள் ஓர்லி வேட்பாளராக அறிவித்த பின்னர் ஆதித்யாவை தோற்கடிப்பதற்கான அனைத்து வேலைகளையும் உடனிருந்து செய்தார் ஸ்ரீகாந்த் ஷிண்டே. இப்போது அவருக்கு தான் துணை முதல்வர் பதவியை கேட்டிருக்கிறார் ஏக்நாத் ஷிண்டே. ஸ்ரீகாந்த் தற்போது மக்களவை உறுப்பினராக இருப்பதால் அவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கப்படும் பட்சத்தில் 6 மாதத்தில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெல்ல வேண்டும் என்ற கட்டாயமும் இருக்கிறது. அதே நேரம் தற்போதுதான் தேர்தல் முடிந்திருப்பதால் ஸ்ரீகாந்திற்காக யார் தங்களது எம்எல்ஏ பதவியை தியாகம் செய்ய போகிறார்கள் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதனால் ஸ்ரீகாந்த் ஷிண்டேவிற்கு மத்தியில் அமைச்சர் பதவியும் ஏக்நாத் ஷிண்டேவிற்கு மாநிலத்தின் துணை முதலமைச்சர் அல்லது அமைச்சர் பதவியும் வழங்கப்படலாம் என்கிற தகவல்களும் வலம் வருகின்றன. முதல்வர் பதவி இழந்தாலும் தானே அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பவர் சென்டராக இருக்கும் வகையிலேயே டிமாண்ட்களை முன்வைத்திருக்கிறார் ஏக்நாத் ஷிண்டே. அவரின் இந்த டிமாண்ட்களுக்கு பாஜக இறங்கி வருமா என்பதே இப்போது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது.